வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா குரமில் இருக்கிற ஃபன் ஜோனுக்கு தான் வந்திருக்கோம். இது குரம் பீச்சுக்கும் குரம் பார்க், அதாவது மாரா லேண்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் வந்திருக்கோம். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது, பார்க்கிங்கே கிடைக்கல. சைடில் போய் பார்க்கிங் போட்டு உள்ளே வந்தோன்னுமே ஃபுல்லாக ஐஸ் ஸ்கேட்டிங் தான் இருக்குது. இது மெயினாக பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங்க்கான ப்ளேஸ் தான். நிறைய கிட்ஸ் இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பர்சனுக்கு 4.6 ரியால் வித் ஆல் டேக்ஸோட 1 hour டைம் கொடுக்குறாங்க. இன்னும் வேறு சில கேம்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பவுலிங் கேமு. இது எத்தனை ரியால் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் 3.5க்கு 5 பால் 10 பால் அந்த மாதிரி தராங்க. ஸோ அதை நம்ம பண்ணலாம். பெரியவங்களுக்கான கேமு. குட்டீஸ்க்கான ரைடெலாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எல்லாமே குட்டீஸ்க்கானது தான். பெரியவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங்கும் அந்த பவுலிங் கேம் தான் இருந்தது. அடுத்தது இங்கேயே ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இது ஃபுல்லாக கிட்ஸுக்கான ஏரியா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரியால் 1.2 ரியால் அந்த மாதிரி கொடுத்தோன்னா ஒவ்வொரு ரைடும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மவுண்டைன் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அதில் கிளைம் பண்ணுறது. இது ஒரு தனி ஏரியாவாக இருந்தது. ஸோ எல்லாமே கிளைம் பண்ணுறது எல்லாம் மிலிட்ரி இது மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு ஹெல்மெட்டு ஷூ இதெல்லாம் கூட இங்கேயே தராங்க. ரெண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ ஐஸ் ஸ்கேட்டிங் சொன்னோம் பார்த்திங்களா, நாங்கள் வந்தது ஒரு 6 o'clock கிட்ட. ஆனால் 6:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி உருகும் பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த வண்டி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சை விடுறாங்க. ஸோ சில பேர்லாம் ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. இங்கே ஸ்நாக்ஸ், அதாவது பொட்டேட்டோஸ், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இங்கே ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நமக்கு ஸ்டாண்டும் தராங்க. ஸோ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்ட் எல்லாமே நிறைய பிள்ளைங்க சூப்பராக ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது நீங்கள் வரும்போதே சாக்ஸு க்ளவுஸு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருங்க. ஏன்னாக்கா இங்கே கொஞ்சம் ஐஸ் கட்டி இல்லைங்களா, கொஞ்சம் சில பிள்ளைங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். இதை கீழே விழுந்தால் செம்மையாக வலிக்குங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஏரியா இது. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்காக தாங்க முக்கியமாக வந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு குரம் பார்க் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6:30 to 7:30 எங்கள் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா 7:30க்கு இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. 2 கேர்ள்ஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே அந்த லைட்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமே இந்த ஃபுல்லாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் வரும். இதை ஒரு ஃபோட்டோகிராஃபரோ வீடியோகிராஃபரோ அப்படியே அவங்களும் ஸ்கேட்டிங் போட்டு அப்படியே சுற்றி வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதுவே ஒரு 10 minutes கிட்டே போயிட்டு இருந்ததுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். நான் வாய்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது பிடிச்சிருந்தா நீங்கள் இதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.